ராஜ்மணி ரைஸை எப்படி மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு டீப்பான கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். மைக்ரோவேவ் பவுல். ஒரு 1/2 கப் ராஜ்மணி ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளியர் வாட்டரில் ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது ஊற வச்சிடணும். இப்போ நம்ம இதை வடிகட்டியாச்சு. இப்போ தண்ணி போட்டுடலாம். அதாவது அரிசிக்கு மேலே 1 இன்ச் அளவு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போடணும் தண்ணி. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மைக்ரோவேவில் சென்டராக வச்சிடலாம். இப்போ நம்ம அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம மைக்ரோவேவில் 540 டிகிரியில் செட் பண்ணிவிட்டு ஒரு 17 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுடலாம். வெளியில் எடுத்து பார்க்கலாம். ஒரு 3/4 அளவு குக் ஆகிருக்கும். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். இதை பாருங்கள், பாதியாக வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மேலே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி போட்டு மைக்ரோவேவில் வச்சிடலாம். இப்போது வந்து ஒரு 720 வாட்ஸில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொடுத்துடலாம். நான் ஒரு 3 மினிட்ஸே கொடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி வெந்திருக்குன்னு. நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலர் ரைஸ்க்கு பதிலாக இந்தமாரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை தேங்க்யூ.